Hi friends, welcome to Creative Designers. In this video la rombave alagana aari work blouse paakalam. First adukku blouse oda neck ku golden zari thread la double chain stitch pandren. Next chain stitch பக்கத்திலே நம்ம 2 size bead ஒரு layer stitch பண்ணிக்கலாம். 2 beads stitch பண்ணிக்கலாம். அது பக்கத்திலே glue apply பண்ணிட்டு gold color stone chain paste பண்றேன். dry ஆனதுக்கு அப்புறம் stitches பண்ணனும். Stone chain பக்கத்துல திரும்பவும் நம்ம 2 size bead ஒரு layer கொடுத்திருக்கேன். Next நம்ம 4 size beadum sugar beadum alternative இந்த மாதிரி stitches பண்ணிக்கலாம். அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. திரும்பவும் அந்த work பக்கத்திலேயே நம்ம 2 size bead ஒரு layer stitch பண்ணிடலாம். Next ஒரு பேப்பர்ல circle shapeல கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி மேல் போர்ஷன்ல கட் பண்ணிரலாம். அந்த பேப்பரை neck portionல வச்சிட்டு அதோட அவுட்டர்ல இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஒரு சர்க்கிளுக்கும் இன்னொரு சர்க்கிளுக்கும் கேப் விட்டு வரைஞ்சிக்கலாம் நம்ம. இப்போ சர்க்கிளோட சென்டர்ல நம்ம 5 size bead வச்சு ஸ்டிட்ச் பண்றேன். இப்போ ரிவர்ஸ்லயும் ஒரு லாக் பண்ணிடலாம். இப்போ சுத்தி ஃப்ளவர் ஷேப்ல glue அப்ளை பண்ணிட்டு சாரியோட கலர் bluish green சோ அதே கலர்ல குந்தன் ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்றேன். Next and circle-லையும் glue apply பண்ணிட்டு ball chain paste பண்ணிக்கலாம். ball chain dry ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஃபுல்லா stitches பண்ணிக்கணும். Next அதோட சென்டர்ல sugar bead 2 நம்ம 4 size bead வச்சு stitch பண்ணிக்கலாம். இப்போ சென்டர்லயும் ஒரு லாக் பண்ணிடலாம். சேம் இதே மாதிரி நம்ம அது பக்கத்துலயும் stitches பண்ணிக்கலாம். Next அந்த சைடுல ஃபுல்லா stitch பண்ணிரலாம். சேம் இதே work left sideலயும் கொடுத்துறலாம். சென்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்பதான் நமக்கு இதோட work ஈவனா கிடைக்கும். இப்போ neck portion ஃபுல்லா சேம் இதே bead work கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதுவே பாருங்க ரொம்பவே அழகா வந்திருக்கு. நெக்ஸ்ட் இப்போ ரேண்டமா 5 size bead வச்சு stitches பண்ணிக்கலாம். bead வச்சு stitch பண்ணிட்டு பக்கத்துல இன்னொரு loop எடுத்து bead அடியில விட்டுட்டு இப்போ கீழ இருக்க thread பிடிச்சு இழுத்துட்டோம்னா அது ஒரு லாக் விழுந்துடும். நெக்ஸ்ட் bead சுத்தி ஸ்டோன் பேஸ்ட் பண்ணிருக்கேன். ப்ளவுஸோட பேக் neck இப்ப கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது ப்ளவுஸோட ஸ்லீவ் போர்ஷன். சென்டர்ல மட்டும் இந்த மாதிரி கர்வ் கட்டிங் கொடுத்துட்டு பேக் neckல பண்ண சேம் அதே work ஸ்லீவ்லயும் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். ப்ளவுஸோட ஃப்ரண்ட் neck போர்ஷன். ப்ளவுஸோட ஓவரால் வியூஸ் பாருங்க. blouse stitch பண்ணதுக்கு அப்புறம் அதோட அவுட்புட் பாருங்க. ரொம்பவே கிராண்டா அழகா வந்திருக்கு. இந்த டிசைன் வர்க் பண்றது ரொம்பவே சிம்பிளா இருக்கும். ஆனா அதோட அவுட்புட் பாருங்க செமையா இருக்கு. சோ நீங்களும் இந்த டிசைன் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தனா என்னோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கால் இல்லனா மெசேஜ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. Thanks for watching. Thank you.